ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். 9 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிகவும் மெதுவாக தமிழக கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. 30ஆம் தேதி காலை அது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தொடர்ந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளையிலிருந்து இந்நிலையில் 9 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி சென்னைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைகிறார். வேதவள்ளி, இன்றைக்கு 9 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 30ஆம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட பட்சத்துல இன்று இரவு, நாளை 30ஆம் தேதி அப்படின்னு இந்த 2 நாட்களுக்கும் எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு மழை இருக்கும்? இன்றைக்கு ரெட் அலர்ட் இல்லை திலகவதி. இன்றைக்கு ஒரு சில இடங்கள்ல கனமழை மட்டுமே வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ரெட் அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் 29, 30, அதாவது நாளையும் நாளை மறுநாளும் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் பகுதிகளில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி சென்னைக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சென்னை மட்டுமில்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை சில மாவட்டங்கள் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சை மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு உள் மாவட்டங்கள்ல நமக்கு ஒரு சில இடங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம். 30ஆம் தேதி தான் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காலை நேரத்துல நமக்கு கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு. காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே நமக்கு கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில பார்க்கும்போது 30ஆம் தேதி தான் பரவலாக பல்வேறு மாவட்டங்களையும் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம். வடக்கு உள் மாவட்டங்கள்ல அன்றைய தினம் நம்ம மிக கனமழையும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம். 1ஆம் தேதியில நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு அப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டி செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் ஃபுல் எஃபெக்ட் ரெயின்ஸ் என்று சொல்வார்கள். 30ஆம் தேதி காலையில நமக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்து சென்ற பிறகு அது படிப்படியாக தான் வலுவிழக்கும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னு வலுவிழந்து செல்லும் போது கடலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் மிகுந்த அடர்மேக கூட்டங்களை ஈர்க்கும் போது நமக்கு பரவலாக உள் மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 29, 30 இந்த 2 நாட்களும் நாம் கவனிக்கத்தக்கவையாக இருக்கின்றன. இப்போது சென்னையில பெருசா எந்த சலனமும் இல்ல, வெறும் காற்று மட்டும்தான் இருக்கிறது. அதை தொடர்ந்து அந்த சிஸ்டம் இப்போதைக்கு ஒரே இடத்துல நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது. முன்னதாக 2 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்த நிலையில தற்போது ஒரே இடத்தில் நிலை கொண்டிருக்கிறது. வரும் நேரத்தில், அதாவது மாலை அல்லது இரவு நேரத்துல மீண்டும் அது வடமேற்கு திசையில, அதாவது நம்மை நோக்கி வடமேற்கு திசையில நகர தொடங்கும். அப்படி நகரும் போது புதிதாக அடர்மேக கூட்டங்கள் உருவாகி நம்முடைய நிலப்பகுதியில் படும் பட்சத்துல தொடர்ச்சியாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று இரவு அல்லது நாளை மீண்டும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல மழை தொடங்க போகிறது. அது கிட்ட நெருங்கி வர வர நமக்கு மழையுடைய தீவிரத்தன்மையும் படிப்படியாக அதிகரிக்க கூடும். இது புதுச்சேரியை மையமாக கொண்டு கரையை கடக்கிறதுனால அங்க மட்டும்தான் மழை அப்படின்னு கிடையாது. அதோடைய அவுட்டர் பேண்ட் நம்முடைய சென்னை உள்ளிட்ட இடங்கள்ல விழும்போது நமக்கும் மிக கனமழையிலிருந்து அதி கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு பரவலாக ஒரு மிக கனமழை எதிர்பார்க்கலாம். நாளை மறுநாள் அது கரையை கடக்கக்கூடிய நேரத்துல நம்ம ஒரு சில இடங்கள்ல அதிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். இதுதான் தற்போதைக்கு வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 12 மணி நேரம் அந்த தாமதம் அப்படின்றது நீடித்துக் கொண்டே இருக்கிறது. புயலாக உருவாவதுல தாமதம் இருக்கிறது. இதற்கு காரணம் விண்ட் ஷியர் என்று சொல்லக்கூடிய காற்று முறிவு. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடுக்கள்லையும் காற்றுடைய வேகம் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அந்த காற்றுடைய வேகம் அப்படின்றது மேகக்கூட்டங்கள் உருவாகி நமக்கு அந்த புயலுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது ஃபார்ம் ஆகாம தடுக்குது. அவ்வாறாக தடுக்கும் போது காற்று முறிவுனால புயலாக உருவாவதற்கான வாய்ப்புகள் சற்றே குறைவாக இருக்கிறது. அதனால்தான் இந்த தாமதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில 480 கிலோமீட்டர் தொலைவில் தற்போதைய நேரத்துல நிலை கொண்டிருக்கு. அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அது
புயலாக வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புயலாக வலுவடையுது அப்படின்னா 63 கிலோமீட்டருக்கு மேல வேகம் உள்ள அந்த சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 63 கிலோமீட்டருக்கு மேல தாண்டுது அப்படின்னா அதை தான் நம்ம புயல் அப்படின்னு வகைப்படுத்துவோம். அதற்கு பிறகு அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மறுபடியும் விண்ஷேர்ல மாட்டி சற்றே வலுவிழந்து கரையை கடக்கக்கூடும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. தற்போது அந்த புயலாக வலுப்பெற்று காற்றுடைய வேகம் 65 75 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீச வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதனால மீனவர்களுக்கும் வங்கக்கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது வடமேற்கு திசையில நம்மை நோக்கி வரும்போது காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே 30ஆம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்க போகிறது. அந்த சமயத்துல காற்றுடைய வேகம் அதிகபட்சம் 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நாளையும் நாளை மறுநாளும் சூறை காற்றோட கூடிய கனமழையை நாம வடகடலோர மாவட்டங்களை எதிர்பார்க்கலாம். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி வேதவள்ளி.